கடகராசி பூசம் நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 3 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம். அதனால் நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். இந்த கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27. ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை நடப்பில் வரும். உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ சனி பகவானுடைய வக்கர காலங்கள், அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு இப்போ வக்கரமாகிறார். இந்த வக்கர காலங்கள் எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது, ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான். தசா ரீதியாக பார்த்தோம்னால் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வரைக்கும், அதாவது படிக்கக்கூடிய காலத்தில் புதனுடைய தசை, என்னோட கணக்குப்படி புதன் தசை வருது. இப்போ புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இதில் ஒரு சில பேருக்கு படிப்பெல்லாம் தடையாக இருந்துச்சுனாக்கா இப்போ தடைகள் இருக்காது. ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது இது ராசிக்கு 12ஆம் அதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இது ஓரளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட முன்னாடி 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துரும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு படிப்பெல்லாம் தடைப்படுது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, இல்லைன்னா படிப்பில் கவனம் இல்லை, சரியா மார்க் எடுக்கல அப்படின்னாக்கா இது புதன் தசை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். இருந்தாலும் படிப்பில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா பெருசாக அந்த இளம் வயதில் வரக்கூடிய புதன் தசை கெடுபலன்களை அதிகமாக செய்யாது. கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும் போது கூட மன அழுத்தத்தையோ எதுவுமே கொடுக்காது, நார்மலாக இருக்கும். உங்களுக்கு தசை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இந்த வயது காலகட்டத்தில் வலுவான தசையாக இருந்துச்சுனாக்கா பெற்றோர்களுக்கு நல்லது. அதாவது அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு, அதில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நல்லாவே இருக்கும். இத்தனைக்கும் இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான் 4 மாதம் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது படிக்கிற காலகட்டத்தில். இப்போ 22 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி, இல்லை 30 வயசு வரைக்கும் புதன் தசை வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கெல்லாம் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை வாய்ப்புக்கு நிறைய தடையாக இருந்திருக்கும், இல்லை வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த வேலையில் பிரச்சனையாக இருந்திருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இருக்காது. உடனே எல்லாமே தீர்வுக்கு வரும். ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ சம்பள உயர்வு கேட்டிருந்தாலும் சம்பள உயர்வு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனை அது இதுன்னு நிறைய வந்திருக்கும். நீங்கள் இந்த இளவயது காலகட்டத்தில் இந்த புதன் தசை அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாது. பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்துல இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த செவ்வாய் புத்திக்கு அப்புறம் புதன் தசையில் அந்த 7 வருடங்கள் இந்த ராசிக்கு கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் புத்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு புத்தி, அதன் பிறகு வரக்கூடிய குரு புத்தி, சனி புத்தி, இது எல்லாமே இந்த 7 வருடம் வந்துடும். இந்த 7 வருடத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். எதுவுமே வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவுமே நீங்கள் இதில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணணும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இது வரைக்கும் கூடி வரல, இப்போ திருமணம் கூடி வந்துடும். ஏன்னா சனி பகவான் பயிற்சியான பிறகு திருமணம் கூடி வரும், வேலையில் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேர். நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நடந்திருக்காது, அதாவது மாற்றங்கள் கொடுத்துருக்காது. தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி அப்படியே தொடர்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு திரும்ப ஒன்றும் அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி இல்லை, வேலை வாய்ப்பில் மாற்றம் இல்லை, தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறேன் அதுவும் எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் புதன் இல்லைனாக்கா அந்த புதனுடைய தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். ஒன்று பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அந்த குரு புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தி எல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணணும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த புதன் தசையில் திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. இப்போ சனி வக்கர காலங்களில் திருமணம் நடக்கலையா, திருமணம் நடந்துடும். திருமணம் நடந்துச்சு, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சனி வக்கரமானா கூட நீங்கள் பெருசாக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே போயிடும்.
27 வயசுக்கு மேல 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 7 வருட தசை தான், சின்ன தசை. அதாவது இந்த 7 வருட தசையில கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து. கேது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத இடத்துல இருந்துச்சுனாக்கா, யோகம் செய்யாத இடம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீடு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய வீடு, இது மாதிரியான வீடுகளில் இருந்துச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா கேது பகவான் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும். அந்த கஷ்டங்கள் அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி விடுதலையாகியும் அது வந்து அந்த கேது தசையில் தொடருது அப்படின்னாக்கா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து, அதாவது இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பு எல்லாமே பொருளாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம், அதாவது ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரமாகிறது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கக்கூடாது. பாவகிரகம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. ஆனால் அது ஒளி பொருந்திய, அதாவது குருவுடைய வீடு, அது பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது அப்படின்னு எடுத்துட்டா கூட உங்களுக்கு கோச்சாரத்தில் அந்த அளவுக்கு கிடையாது, 20% தான். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் தடை தாமதங்களோடு கிடைக்கும். திடீர்னு எல்லாமே எடுத்த உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் முயற்சிகளை எடுக்கணும், இல்லைனா எதிர்பார்ப்புகளை விட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். எதுவுமே நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க, உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். அதாவது கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் மட்டும் வாங்காதீங்க. இப்போ சனி வக்கரமாகுது, ஒரு தொழிலை பண்ணலாம், புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா நார்மலாக நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இளம் வயதில் வரக்கூடிய தசை. லக்ன யோகராக இருந்தால் மட்டுமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, இந்த கடகராசிக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. அதே மாதிரி சுக்கிரனோட வீட்டுக்கு இந்த சந்திர பகவான் நன்மை செய்யாது, சந்திரன் சூரியன்லாம் நன்மை செய்யாது. அதனால இது வந்து கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை. உங்கள் லக்னம், அதாவது வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுலேயும் முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து சுக்கிரதசை நடக்குது, முதல் 10 வருஷத்துல இருக்கிறீங்க, அதாவது 20 வருஷம் சுக்கிரதசைன்னு வச்சிங்களேன். முதல் 10 வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 6-7 வருஷம் போயிட்டு இருக்கு சுக்கிரதசை. இந்த அஷ்டம சனியை விட்டுருங்க. அஷ்டம சனியில நீங்க அது எப்படி இருந்தாலும் சரி, மறைமுக சுப தொடர்பு அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல வலுவான தசையா இருந்துச்சுனாக்கா இப்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல் 10 வருஷத்துல இருக்கிறீங்க சுக்கிரதசையில நல்லாவே போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அந்த அஷ்டம சனியில கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்காங்க. அதுவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சனி வக்கரம் உங்களை எதுவுமே பண்ணாது, நார்மலா இருக்கும். பெருசா உங்களுக்கு என்ன ஒண்ணு மன அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு பதட்டத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். ஒரு தொழில இருக்கிறீங்க, ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை போகுமோன்னு ஒரு பயம் இருக்கும், தொழில என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்குமே தவிர, ஆனா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெருசா உங்களுக்கு அது மாதிரி நடந்துராது. முதல்ல 10 வருஷத்துல நல்லா இருக்கிறவங்க இப்ப சுக்கிரதசை ஆரம்பிச்சு 10 வருஷமா நல்லா இல்லை எனக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ வந்து இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடிய பணம், அதாவது எங்கன்னா மணி லாக் ஆயிடுச்சுனாக்கா அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில ஓரளவுக்கு நல்லாவும், அதாவது ரிலீஃப் கிடைக்கும். வேலையில ஒரு சில ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு சுக்கிரதசை நல்லா இல்லை அப்படின்ற நபர்களுக்கு இப்ப நல்லா இருக்கும். சுக்கிரதசை நல்லா இருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கெடுபலன்கள் எதுவும் இல்லை, பயப்பட தேவையில்லை. இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்துல இருக்கிறீங்க, அந்த 10 வருஷத்துல அதாவது 11வது வருஷத்துல இருந்து ஒரு 14வது வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 14 வருஷம் சுக்கிரதசை போயிட்டு இருக்கு. முதல் 10 வருஷம் பரவாயில்லைங்க, ஆனா 20 வருஷமும் நல்லது செய்யாது, அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. இடையில வந்து ஒரு அஷ்டம சனி வந்து போயிட்டு இருக்கு, இப்போ வந்து முடிஞ்சுது. அதனால வந்து அதாவது ரொம்ப அடிபட்டு விழுந்தவங்க எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடும். அதாவது அஷ்டம சனியில நான் சொல்றது அது மாதிரி கொடுத்துருக்கும். மறைமுக சுப தொடர்பு சுக்கிரதசையில நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்துல நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், ஆனா அந்த அஷ்டம சனிலேருந்தே எனக்கு கொஞ்சம் முடியல, எனக்கு ரொம்ப தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனை அது இது நோய் நொடி இது மாதிரிலாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த 10 வருஷம் ஆரம்பிச்சு நல்லா இருக்கு, பரவாயில்ல, எனக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு, ஆனா அந்த அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த பணம் வர்றது எல்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருந்ததுனாக்கா இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய மணி எல்லாம் லாக் ஆயிருக்கும், அதெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இந்த டைம்ல.
சனி வக்கர காலத்துல. பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்துல நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, அந்த அஷ்டம சனியில் கூட நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பெருசா கெடுபலன்கள் கிடையாது. இப்ப நல்லா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வர, இந்த தசை ஆரம்பிச்சதுல இருந்து பின்னாடி முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ சமீபத்துல இருந்து தான் கொஞ்சம் நாளா நல்லா இல்லை எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரதசைக்கு வந்து மறைமுக சுப தொடர்பு சுப தொடர்புல இருந்தா 20 வருடங்கள் நல்லது பண்ணும். அதாவது 20 வருடங்கள் அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு 12ல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களா சுக்கிரன், உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது சுக்கிரதசை நல்லா இருக்கும். அஷ்டம சனி தவிர்த்து, அஷ்டம சனி 7.5 சனி தவிர்த்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா 7.5 சனியிலும் சரி அஷ்டம சனியிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கெடுபலன்கள் நடந்திருக்காது. அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அவரு வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல சுக்கிரன் இருந்து தசை பண்றது, இப்ப சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. நிறைய குழப்பமா இருக்கும். இருந்தாலும் திரும்ப வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இதுக்கு நிறைய பேசலாம், அந்த சுக்கிரதசைக்கு நிறைய பேசிட்டே இருக்கலாம், அதுக்கு தனியா வீடியோவே போடலாம். 54 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை, 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுல இருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்றேன்னாக்கா இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை. நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். தொழில், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். சனி வக்கரமாகிறத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இது வந்து என்னன்னா சொத்து பத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ப்ராப்பர்ட்டி ரீதியா யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தது, வீடு கட்டி குறையா இருந்தது, என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சனி பகவான் வந்து பயிற்சியான பிறகு எந்த வித மாற்றமும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்ப சனி வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல இப்ப மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்காவது அந்த ரிலீஃப் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சனி வக்கரத்துல வந்து ரிலீஃப் தெரிய ஆரம்பிக்கும். எது சார்ந்து அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்து, கடன் பிரச்சனைகள், தொழில்ல வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிறது, வேலையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது, அது மாதிரி. இன்னொன்று குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த 3 தசைகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு தசை சரியில்லை, அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்து தசை பண்ணால் அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வந்திருக்கும். இப்போ அஷ்டம சனியிலும் கொடுத்துருக்கும். இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் அது தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் இது யோக தசை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வேற லக்னமா இருந்தா கூட இந்த யோக தசையை கண்டிப்பா செஞ்சிடும். ஏன்னா சின்ன சின்ன தசைகள் தான் 7 வருடம் 10 வருடம் 6 வருடம் இது மாதிரி தான். இது பெருசா கெடுக்காது. 3 வருடமா பிரிச்சுக்கிட்டா கூட, இந்த சூரிய தசை 3 வருடம் பிரிச்சுட்டா கூட, சந்திரன் 5 பிரிச்சுட்டா கூட ஷார்ட் டைம்ல வந்து பண்ண வேண்டிய வேலையை அவ்வளோ சிறப்பாக பண்ணிடும். நல்லதோ கெட்டதோ அது மாதிரி பண்ணிடும் இந்த 3 தசைகளும். அதனால கவலைப்பட தேவையில்லை. பெரும்பாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, அஷ்டம சனி விடுதலை எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கு, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து விதிவிலக்கு பரிகாரங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது. செக் பண்ணிட்டு நீங்க பாத்துங்க, இந்த டைம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நீங்க மனசு தேர்த்திக்கிறது நல்லது. 77 வயசுக்கு மேல 18 வருடங்கள், அதாவது 95 வயசு வரைக்கும் ராகுதசை, பின்னாடி வரக்கூடிய ராகுதசை உங்க சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது. ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சனியோடைய வீடு. இந்த சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறது, இல்லை புதனுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணுறது, பின்னாடி வரக்கூடிய தசையில் நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிற மாதிரி இப்போ சின்ன வயசில் வந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த வயசில் உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செல்லுபடியாகும். இந்த வயசு இருக்கு இல்லையா, ஒரு 80-82 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே டோட்டலாகவே உங்கள் பசங்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும். அவங்களுக்கு ஒரு தொழில் அமையிறது, வேலை வாய்ப்பு அமையிறது. அதாவது உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தசை நல்லா இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல தசை நடக்கும், நல்ல புத்தி நடக்கும். இது மாதிரி அஷ்டம சனி 7.5 சனி எதுவும் கிராஸ் ஆகிருக்காது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த தசைகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப பொருளாதாரம் முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி வக்கரமானாலும் சரி, குரு வக்கரமானாலும் சரி, பெருசா உங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது. என்ன ஒண்ணு உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும், அது தசாபுத்தியை பொறுத்து. கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.